ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. பொங்கல் பண்டிகையான இன்று நாம் வழிபட வேண்டிய இறைவன் பற்றிதான் இங்கு நாம் பார்க்க இருக்கிறோம். வேடர் குலத்தைச் சேர்ந்த வீரன் கிழங்குகளை கிள்ளும்போது வீரை மரத்தடியில் இருந்த பெரிய புற்றில் வள்ளிக்கிழங்கு கொடியை பார்த்தான். அதனை கிள்ளி எடுக்க தன்னிடம் இருந்த ஆயுதத்தை கீழே போட்டபோது இரத்தம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனை பார்த்து மயக்கம் அடைந்தான் அந்த வீரன். இதை கவனித்த வேடனின் நாய் விவரத்தை ஓடிச் சென்று வேடனின் மனைவிக்கு குறிப்பால் உணர்த்தியது. அவன் மனைவி பதைப்புடன் அங்கு வந்தபோது கணவன் மயக்கமுற்றிருந்ததையும் வீரை மரத்தடியில் சிவலிங்கம் காயம் பட்ட நிலையில் இரத்தம் பெருக்கெடுத்து ஓடுவதையும் கண்டு இறைவனை வணங்கினாள். உடனே கண் விழித்தான் வீரன். நோய் தீர தல யாத்திரை செய்து முகாமிட்டிருந்த சோழ மன்னன் இதை எறிந்து அங்கு வந்தபோது வெண்குஷ்ட நோய் நீங்கியது. சுகுணபாண்டியன் என்ற மன்னன் இங்கே வருகை தந்து சுவாமியை வழிபட்ட போது வீரை மரமானது பலா மரமாக மாறுமோ என நினைத்தபோது அவ்வாறே அதுவும் நடந்தது. பாண்டிய மன்னன் அவையில் வழக்குக்கு சாட்சியாக அந்தணர் வடிவத்தில் சுவாமி வந்து பொதிசோறு உண்டார். அதுநாள் முதல் இந்த கோயிலில் புழுங்கல் அரிசியே படைக்கப்படுகிறது. விவசாயம் செழிக்க தைப்பொங்கல் திருநாளில் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்து வழிபடுகின்றனர். இங்குள்ள சுவாமியை வீரசேகர சுவாமி என்றும் அம்பாலை உமையாம்பிகை என்றும் அழைக்கின்றனர். இந்த திருத்தலமானது காரைக்குடி அறந்தாங்கி சாலையில் சுமார் 17 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சாக்கோட்டை கிராமத்தில் அமைந்துள்ளது. பொங்கல் நாளிலே உமையாம்பிகை சமேத வீரசேகர சுவாமியை வணங்கி அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெறுங்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.